புடவை, ஜாக்கெட்டு, பெட்டி இத மட்டும் வச்சுக்கிட்டு அவ யாரு, இங்கிருந்து வந்தா, எதுக்காக கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கறத நான் எப்படியா கண்டுபிடிக்கிறது? கிழவியோட போட்டோகிராஃப்ஸ் இருக்கா? அவ கொலை பண்ண வந்தவதான் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஆங்கிலா போட்டோகிராஃப் எடுத்து கீழே ஆட்டோகிராஃப் வாங்கியிருப்பேன். ஏயா, அவ கொலை பண்ணத்தான் வந்திருக்காங்கிறது முதலே தெரிஞ்சிருந்தா நீ அவளை வேலைக்கு சேர்த்திருப்பியா? நோ நோ, போட்டோ எடுத்த உடனே பிடிச்சு கொடுத்திருப்பேன். ஐயோ, இவனை எப்படிங்க பக்கத்துல வச்சிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர்! யோ, ஏன் கத்துற? நான் என்ன இமயமலையில இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன். மெதுவா கூப்பிடியா? இல்ல சார், நான் உங்க வேலையை சுலபமாக்கிட்டேன். உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். நான் உள்ள போய் அலசி ஆராய்ஞ்சு ஒரு அருமையான 5-6 பீஸ் அள்ளிட்டு வந்துட்டேன். என்ன ராசா, அத கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி தொலை. கிளவி உள்ள போடுற பணியனு எப்படி? இதை வச்சு நான் எப்படியா அவளை கண்டுபிடிக்கிறது? அதையும் நான் தான் சொல்லணுமா? அடிச்சுக்கப்பா, கவலைப்படாதீங்க. இதுல கடை வேறு போட்டிருக்கு. இத கையில எடுத்துட்டு கடைக்காரன் போய் விசாரிச்சீங்கன்னா கையும் கிளவுமா கப்புன்னு பிடிச்சு கொடுத்துட்டு போறான். என்னாச்சுப்பா? ஒரு நாளைக்கு அந்த கடையில இத 1000 பேர் வாங்குவாங்க. அந்த 1000த்துல ஒருத்திய நான் எங்கேன்னு போய் தேடுவேன். அந்த கொலகார கிழவியை கண்டுபிடிக்கலன்னா பரவாயில்ல. இப்ப வீரப்பனையெல்லாம் நீங்க என்ன கண்டா பிடிச்சிட்டீங்க. அதுக்காக இப்படி டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் தான். நான் இன்னும் 2 நாளைக்கு இவரு கூட இருந்தேன், எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். யோ, வாங்க போற. இன்ஸ்பெக்டர், 1 மினிட். நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மதிப்பு கொடுக்கிறேன். எனக்கு இவங்க 2 பேரும் இல்லன்னா தான் பைத்தியம் பிடிச்சிரும். Thank you brother. ஊருக்குள்ள இருந்து தகராறா? ஊருக்குள்ள நாங்கெல்லாம் எத்தனை பேரை பாத்துருக்கோம். சீட்ரா நீ. என்னப்பா ஏன்ட சொல்லப்பா? ஒத்தே வெட்டு தலை துண்டா போற மாதிரி தீட்டி. யார போட்டு தள்ள போறேன்னு ஏன்ட சொல்லப்படாதா? சொல்ல முடியாதுடா உன்கிட்ட. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? சரி, வெட்டி முடிச்சவனே சொல்லு. அப்பையும் சொல்ல முடியாதுடா. அதத்தான் ஏன்னு கேக்குறேன். சொல்லும் போது உன் தலை உன்கிட்ட இருக்காதுடா. அது என் தலை என்கிட்ட இருக்காதா? என்னடா சொல்றீங்க? உன்னைய போட்டுட்டே உன்கிட்டயே சாண உடிச்சேன்டா. என் ஒழுக்கு ஓவா வாங்கினீல. ஓவாவா? ஓ ரூபாவா? ஆவாவா? ஆமாப்பா, போன தடவை உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினல. அடிங்க இங்க பாரு, நான் பல பேர்ட்ட வட்டிக்கு வாங்கினால மறந்து போச்சு. கை நீட்டுற வேலையில வச்சுக்கிறாத. உனக்கு தான் பணம் தானே? கொஞ்சம் இரு. இந்தா 1000 ரூபாய் எப்படி? 1000 ரூபாயா? வட்டி? வட்டியா? அட பாவிகளா, இந்த பட்டி தொட்டியெல்லாம் சம்பாரிச்ச காசு வட்டியிலையா போகணும். 100 ரூபா இருக்கு, மொத்தம் 1100. 100 ரூபா வட்டியா? எங்க இருக்க? வட்டிக்கு வட்டி ஓட்டேன்னு வச்சுக்க. மீட்டர் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி ஓட்டேன்னு வச்சுக்க. டீலக்ஸ் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டா ஜெட்டு வட்டி. மொத்தத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு இன்னைக்கு வரைக்கும் வட்டி. இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க 60 தாண்ட. எப்படி வசதி? என்னடா டேய், 22,000 சொச்சமா? டேய் அடாவடி கொல்லடா டேய். நல்லா இல்லப்பா டேய். நின்னு பேசு. டேய் வைக்க பாரு டேய். நான் வேணாடா டேய், சொன்னா கேளுடா டேய். வெட்டா போடா. போடா. என்ன போடா டேய். போடா டேய். போடா. அவன எங்கடா போய் வண்டியே? ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுடா. என்னை வெட்டி போடாதடா, ஒரு அப்புறாடிடா. என்னை காப்பாத்துங்க சாமி. சோனே, என்ன இப்படி அரக்க பறக்க ஓடி வர? வெட்டுறதுக்கு ஓடியாடுறாங்கப்பா. இந்த கொடுமையை கேளியா? ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினப்பா, அதுக்கு அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு 22,000 ரூபாய் கேட்கிறாங்கப்பா. இதெல்லாம் கேட்க இந்த ஊரை நாதி இல்லையா? ஐயா, நான் கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லு. அவன் தான்ப்பா உன் பங்காளி. சமுத்திரமா மூத்திரமா? அந்த என்ன கையில வீச்சருவா? யாருது? அவைதாப்பா. இப்ப யாரு கையில இருக்கு? என் கையில தான் இருக்கு. அப்புறம் என்ன திருப்பிக்கிட்டு விரட்ட? ஐயா துரசாமி, என் கண்ணை திறந்துட்டா சாமி. தம்பி, டேய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா. உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிடுற, நாங்க கையில அள்ளி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க. ஆனா கையில அள்ளி சாப்பிடுற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகமாடாது. இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். நீப்பா எப்பா என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டாடா ராசா. யாரு? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ஓ, நீதான் பேசிக்கிந்தியா? ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா. அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா? என்ன உனக்கு வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? எப்பா இன்னைக்கு ஒரு நாள் பூரா வேலை இருக்குமோ? ஒரு நாள் என்னையா ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயா அம்மா. ஐயா வேலை செய்யறா என்னமா வருது?
எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுது பார். எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை, விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கவுதாரி, கரட்டோந்தி, கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு, ராஜா கழுத பிடிச்சு முடுக்கல மாதிரி இல்லடா, சிக்கிட்டு. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? ஏயா வேட்டிய கிடைக்கிற? ஆமா, நீ சாண பிடிக்கிற சாக்குல மலைய சாச்சி விட்டு போயிட்டானா என்னத்தை புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டிய கிழிச்சு கயிறா திரிச்சு கட்டிக்க. ஆத்தா எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ராஜா, உனக்கு சாணம் பிடிக்கணும்ல? இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிறு 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 சுத்தி நில்லு பாப்பா. 2 செகண்ட்ல சாணம் பிடிச்சற. உனக்கு பிடிச்சிருவியா? ஆமா. என்ன மழையும் காணோம், ஆளையும் காணோம். மழைய சாணம் பிடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா? ஐயா, மழைய களவாண்டான்.